இப்ப நாம போயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா அடரி ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்ல என்ன சொல்றது, அரசன்குடி இந்த ஊர், நிறைய ஊர் இருக்குது உள்ள. சேலம், சின்ன சேலம், மூங்கில்பாடி, சிறுத்தை, புலி, கரடி, சிங்கம் எல்லாம் இருக்குது. வந்து பாருங்க என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்க வெறும் குரங்கு தான் நான் பாத்துருக்கேன், வேற எதையும் பார்த்தது இல்ல. ஆனா மான் கிராசிங் போர்டு இருக்கும். வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றம் ஆகியனால நான் எதுவும் சொல்ல விரும்பல. அது உணவளிக்க கூடாது, இயற்கையை கெடுக்க கூடாது, அவ்வளவுதான். நீ அப்படி வரியா? அப்படி நீங்க உணவளிச்சு வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டு போய் வச்சு உட்கார வச்சு மன்னிப்பு கோரி வீடியோ போட்டு விட்டுருவாங்க. வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இது ஒரு ஏரி இருக்கும், தண்ணி எப்பவும் ஃபுல்லா இருக்கும். இதுதான், இந்த ஏரி தான் வந்து இது நீர் ஆதாரம் நம்ம எல்லாருக்கும். அனிமல்ஸ், காட்டு அனிமல்ஸ், அப்புறம் வீட்டு அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸுக்கும். எல்லாமே ஒரு காலத்துல அனிமல்ஸ் தான். பாப்பா ஹெல்மெட் போட்டு போகணும் பாப்பா. ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கும். இங்கேருந்து வேப்பூர் வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா வேப்பூர்ல இருந்து அங்காண்ட விருதாச்சலம் வரைக்கும் அது ஏன் என்னன்னு தெரியாது, அது ரோடே கிடையாது. பேட்ச் ஒர்க்குக்கே பேட்ச் ஒர்க் பார்த்த ரோடு. அவ்வளவுதான். அடரி ஃபாரஸ்ட் முடிய போகுது. நம்ம இப்ப அனுமதிக்கப்பட்ட வேகத்துல தான் போயிட்டு இருக்கோம். குரங்குகள்லாம் கிராஸ் பண்றாங்க, அதனால வாகனத்தை ஸ்லோ பண்றோம். போங்க போங்க எல்லாம் போங்க. எல்லாம் ஊருல இருந்து அடிச்சு தொத்துறாங்களா என்னன்னு தெரியல. இங்க இருந்து வந்துட்டு இருக்கு, ஏன்னா இதான் ஃபாரஸ்ட் ஸ்டார்டிங்கு. ஆல்மோஸ்ட் வாழப்பாடியா இல்ல ஆத்தூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆத்தூர் தாண்டி கோவில் போயிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு கோவில்லாம் காட்டுறேன். இந்த ரோடு இப்போ ரீசெண்டா தான் போட்டது, அதாவது சில வருடங்களுக்கு முன்பு. எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒன் சைடு. நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் இந்த ரோட்ல. நைட்லலாம் வரும், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் இந்த ரோட்ல. அவ்வளோ பார்த்துருக்கேன் நான் கோயம்புத்தூர் அடிக்கடி போயிட்டு வரும்போதெல்லாம். இது இப்ப 2 லேன் தனியா பிரிச்சு போட்டதால, 4 வே போட்டதால ஆக்சிடென்ட் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னே இந்த நடுவுல வந்து அந்த பக்கம் அந்த ரோடு மட்டும் தான் இருந்துச்சு. அதுல வந்து நடுவில் அந்த ரெட் கலர்ல குட்டி போஸ்ட் போட்டு ஸ்க்ரூ போட்டு வச்சிருவாங்க. அதே நீங்க நிறைய இடத்த பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி வச்சிருப்பாங்க ஆக்சிடென்ட் காரணமா. இப்போ வந்து அதெல்லாம் இல்லை ரோடு போட்டதால. இதுல இருந்து சேலம் வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ இல்லைங்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பாக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, இதுல இருந்து அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இங்க எல்லாம் அந்த பணப்பயிர்கள் மாதிரி தேங்காயில தான் தேங்காய் மொத்தமா போட்டு இது பண்ணுவாங்க. நிறைய பாக்கு தோப்பு பார்க்கலாம், தென்னந்தோப்பு பார்க்கலாம், தென்னை மரங்கள். அது மாதிரி இப்போ வந்து நிறைய ஹோட்டல்ஸ், அதாவது ரோடு வந்துச்சுன்னா அவங்கவுங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட் கட்டி விடுவாங்க. ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்டுங்கிற பாருங்க, இது இந்த கடை வாடகைக்கு விடுறது, அது மாதிரி கட்டி விடுவாங்க. அப்புறம் அவங்கவுங்க சொந்த இடத்துல ஹோட்டல் வச்சிருவாங்க. நாட்டுக்கோழி பிரியாணின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க பாருங்க இந்த ரோட்ல. 600 ரூபா வாங்குவாங்க. அதை கறியை பார்த்தீங்கன்னா எலும்பு தான் இருக்கும். நாட்டுக்கோழினா எலும்பு தான் இருக்கும். ஆனா அது வந்து சண்டை கோழில கிராஸ். நம்ம நாட்டுக்கோழில இருக்கிற அந்த கறி ஒண்ணு கூட இருக்காது. 600 ரூபா வாங்குவாங்க ஒரு நாட்டுக்கோழி வறுவல், மண் சட்டி வறுவல்னு சொல்லிட்டு. நான் இங்க சாப்பிட்ருக்கேன். இங்கன்னா இங்க இல்ல, ஈரோட்ல சாப்பிட்ருக்கேன். ஈரோடு அவுட்டர் பைபாஸ் கோயம்புத்தூர் போகும் வரும்போது சாப்பிட்ருக்கேன் ஒரு கடையில. கடை பேர் சரியா ஞாபகம் இல்லை, அடுத்த தடவை போனா அந்த கடையை காட்டுறேன் உங்களுக்கு. 600 ரூபா வாங்குவாங்க. ஒர்த்தே கிடையாது. வீட்டுல நம்மளே ஒரு 2 கோழியை பிடிச்சி ஒரு 100 ரூபா கொடுத்து உரிச்சு அதையே சாப்பிட்டு போயிடலாம். ஒரு 4 எலும்பு, 2 பீஸ் கறி போடுவாங்க. ஒரு 1/4 கிலோ போடுவாங்களா, மிஞ்சி போனா அவ்வளவுதான். ஒரு கிலோவே நாட்டுக்கோழி உசிரையே எங்க ஊர்ல 300 ரூபா, 250 ரூபா. வள்ளூர் வாரச்சந்தையில இவ்வளவுதான். அதிகபட்சம் 350 ரூபா எப்பயாவது டிமாண்ட் இருந்தா. மற்ற டைம்லாம் கம்மி தான். 200 ரூபாய்க்குலாம் நான் கொண்டே கோழி வித்துருக்கேன். இப்ப அதிகபட்சம் 300 ரூபா உயிரிட போகும், அவ்வளவுதான் போகும். ஆனா இங்க 600 ரூபா சோறு, கொஞ்சம் போது ஒரு 1/4 கிலோ கறி போடுவாங்க. ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. அது போல ஆமா, இந்த ஏரியாவில் நிறைய அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல் தான் இருந்தாலும் கறியை கொடுத்தா பரவாயில்ல. இதே பாருங்க தென்னந்தோப்பு, இந்த பக்கம் ஃபுல்லா தென்னந்தோப்புலயே பாக்கு தோப்பு. இது மாதிரி அதே மாதிரி மரவள்ளி, இந்த கரணக்கிழங்கு, அப்புறம் இன்னும் நிறைய கிழங்கு வகைகள்லாம் இருக்கு. இந்த கிழங்கு தென்னந்தோப்புலயே பாக்கு தோப்பு போட்டு உருவாக்குறாங்க. பாக்குல நல்லா காசு வரும். ஏக்கருக்கு எத்தனை லட்சமும் கிடைக்குதுன்னு சொன்னாங்க.
ஒரு சீசனுக்கு 10 லட்ச ரூபா கிட்டத்தட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். 8 லட்சமா 10 லட்சமா இல்ல ஒரு 5 லட்சம் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா கோயம்புத்தூர்காரன். அதை வச்சு சொல்றேன் நானு. ஏன்னா பாக்குத்தோப்பு போட்டு அப்படியே மொத்தமா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர்னா போட்டு விட்டாங்கன்னா சீசனுக்கு குத்தகையே விட்டுருவாங்களாம். அவங்களே பறிச்சுப்பாங்களாம் அது மாதிரி. ஏன்னா நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா நெல்லு, மல்லாட்டை, எள்ளு இதை தவிர வேற எதுவும் தெரியாது. மரவள்ளி கிழங்கு மிஞ்சி போனா இவ்வளவுதான். பணப்பயிருக்கு மாறினா ஏதாவது சம்பாதிக்கலாம். இவங்க இந்த பக்கம் தேக்க மரம் வச்சா தென்னை மரம் போட்டு அதுல இருந்து தென்னை மரம்லாம் தேங்காய் ஒரு தேங்காய் 40 ரூபா 50 ரூபா விற்கிது இன்னைய ரேட்டுக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க. இதுல வந்து மிடில் மேன் தான் சம்பாதிப்பாங்க. அது எல்லா பிசினஸுமே நடக்கிறது தான். இருந்தாலும் சொல்றேன், இந்த ரோடு வழியா போகும்போது அப்படியே சுத்தி மலைகள்லாம் ரம்மியமா காட்சி அளிக்கும். இந்த பக்கம் நீங்க வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. நம்ம நம்ம ஏறுறது ஆத்தூர் டு கோயம்புத்தூர். இது ஃபுல்லா இது இங்கேருந்து கேரளா வரைக்கும் போகுது ரோடு. இது அந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு மேட்டுப்பாளையம். இந்த NH 532 வந்து ஜாயின் பண்றது. அங்கேருந்து வந்து இங்கே ஜாயின் பண்ணிடணும் சேலம் ரோட்ல. ஆத்தூர் அப்படியே சேலம், ஈரோடு, பவானி ஈரோடு, அப்படியே அந்த பக்கம் வேணும்னா திருப்பூர், கோயம்புத்தூர். அவ்வளவுதான் இது. சரி வாங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். முத்துமலை கோயிலுக்கு போயிட்டு அதையும் காட்டுறேன். இன்னொரு கோயில் இருக்கு, அதை வந்து நான் அங்க போயிட்டு சொல்றேன் உங்களுக்கு எந்த கோயில்னு. வீடியோ அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கிட்டே வாங்க. அவ்வளவுதான், முத்துமலை கோயில சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது கொப்புக்கொண்ட பெருமாள் கோயில் போறோம். அங்க போயிட்டு கண்டினியூ பண்றேன் வாங்க. தெரிஞ்சு பாருங்க, அந்த கொப்புக்கொண்ட பெருமாள் கோயிலுக்கு தான் அடுத்த போக போறோம். வாங்க, கொண்டு போயிட்டு அந்த மலையோட அழகை உங்களுக்கு காட்டுறேன். இதான் கொப்புக்கொண்ட பெருமாள் கோயில். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டேஸ்ல மட்டும்தான் ஓப்பனு. அந்த உச்சியை பாருங்க, அப்படியே நான் ஜூம் பண்றேன். அந்த உச்சியில இருக்கு பாருங்க. ஒரு தடவை வந்திருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. 2 ஸ்டெப்பா இது ஃபுல்லா படிக்கட்டு தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நீங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த சாலையெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். சுத்தி பனைமரங்கள் தான், சுத்தி மலை தான். நம்ம முத்துமலை முருகன் கோயில்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். அங்க வரவங்க இங்க வந்துட்டு போகலாம். இது வந்து சாட்டர்டேஸ்ல மட்டும்தான் ஓப்பன். இது 2ல 3 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. 2 மணின்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இறங்கி வரதான் நம்ம டைம் கரெக்டா இருக்கும். மேலே ஏறே 1 மணி நேரம் ஆகும். நல்லா எவ்வளோ ஸ்டெமினாஸ் இருந்தா ஓகே, நீங்க அரை மணி நேரத்துல கூட ஏறலாம். அது உங்களோட திறமை தான். ஃபுல்லா ஸ்டெப்ஸ் தான் இதுல, ஃபுல் அண்ட் ஃபுல். வெளியங்கிரி மாதிரி இல்லை எனக்கு. பாருங்க, ஃபுல்லா தென்னை மரம், பாக்கு தோப்பு. இங்கேருந்து பார்க்க தான் மலையில் இருக்கு. மலையெல்லாம் மரம்லாம் சின்ன சின்னதா இருக்கும். கிட்ட போனாதான் தெரியும். அது இருக்கும் வானம் உயரத்துக்கு. நான் நிறைய தடவை இதை வந்து நம்ம ஹைவேஸ்ல போகக்குள்ள பார்த்துட்டு போவோம். இங்க ஒரு நாளாவது வரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியா அன்னைக்கு ஒரு நாள் வந்தேன். எதேச்சியா வந்தேன். சாட்டர்டேஸ்ல ஓப்பன்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த கோயிலோட வரலாறு வந்து நான் பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஏறிட்டு இருக்காங்க பாருங்க, அங்க பாருங்க, வெள்ளை வெள்ளையா தெரியுது பாருங்க சட்டெல்லாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ பொறுமையா ஏறுவாங்க. ஏன்னா அந்த அளவு இது வந்து ரொம்ப செங்குத்தா இருக்கும். இப்போ ஏறுற வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:25க்கு ஏற ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2000 படி இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் ஒரு தடவை ஏறி இருக்கேன், அப்போ கவுனிங் பண்ணதில்லை. 2000 படி. நம்ம நேராக ஏறினோம்னு வைங்க, கால் வலிக்கும். கொஞ்சம் கிராஸாக தான் ஏறணும். இதுக்கே மூச்சு வாங்குது பாருங்க. நான் கிட்டத்தட்ட என்ன ஒரு இழந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கிட்டு நடக்க முடியல. கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க சக தோழி கூட இங்கே விளையாடிட்டு இருந்ததா சொல்லப்படுது. விளையாடிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க காதில் இருந்த அந்த திருகாணி இங்கே கீழே விழுந்துட்டு தான் சொல்லப்படுது. இவங்க அதை கவனிக்காமல் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க மாமியார் வந்து வீட்டில் கேட்டுட்டு திட்டினதாகவும், அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையாம், அதுக்கு அடுத்த நாள் புரட்டாசி சனிக்கிழமைன்னு சொல்லப்படுது. வந்து தேடி பார்க்கக்குள்ள இந்த இடத்துல ஒரு புத்து தோண்டி இருந்ததாகவும் தானாகவும் அவங்க மனைவி என்ன சொல்லிருக்காங்க,
இந்த புத்தை இடிச்சிட்டு தோடு வந்து கொப்புன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்குள்ள அவரும் பாறையை எடுத்துக்கிட்டு அதை இடிக்கிறதுக்கு முற்பட்டிருக்காரு. அப்போ வந்து அசரீரி சொன்னதாகவும் திருமால் குடிக்கொண்டிருக்கதாகவும், அந்த கொப்புன்னு சொன்னதில்ல தோட்டில் திருமால் குடிக்கொண்டிருக்கதாகவும், இதை வந்து இவ்விடத்தில் உறைவதாகவும், அதாவது கோயில் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டதால அதுக்கப்புறம் சின்ன சின்ன குடில்கள்லாம் அமைச்சு கோயில் எழுப்பியிருக்காங்க. இதை வந்து அதுக்கப்புறம் அந்த தலைமுறைகள், அதாவது அவங்க முன்னேறுகள் சொல்லி இதை வந்து பாதை வந்து சின்ன பாதையாக உருவாகியிருக்கு, தானே உருவாக்கி அதுக்கப்புறம் இவங்க பாதையை அமைச்சிருக்காங்க. இருக்கிற ஒரு படிக்கட்டுலையும் அவங்க உபயம் போட்டு எழுதியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 உபயம் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், எழுதியிருப்பாங்க. இது வந்து ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது மாதிரி அசரி சொன்னதால அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொப்பு கொண்ட பெருமாள்னு காரணம் வந்து அந்த பெண்ணோட தோடு இருக்கு இல்லையா, தோடு கொப்பு கொண்ட பெருமாள்னு சொல்லிட்டு ஆலயம் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடுமைனா பாதையாக தான் இருந்திருக்கு. பாதையெல்லாம் அதுக்கப்புறம் இது போடப்பட்டது தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் 2000 படிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் ஒருத்தர் உபயம் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக படிக்கட்டலாம். இந்த கோவில் வந்து இருக்கிற ஊர் வந்தீங்கன்னா சின்ன சமுத்திரம். ஆனால் பூசாரி வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா காளிச்செட்டியூர் அந்த ஊர்லேருந்து தான் இதுக்கு வந்து பூசாரி எல்லாம் இருக்காங்க, நிர்வாகம் எல்லாம் கவனித்து வராங்க. சின்ன மலை உச்சியில் குற்றா இருந்த இடம் தான் இன்னைக்கு கொப்பு கொண்ட பெருமாள் கோவில். சேலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர், ஆத்தூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டரு, நம்ம நினைச்சிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் சேலம் டு கோயம்புத்தூர். அதாவது ஆத்தூர் டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் அப்பயே பத்தாவது கிணறு ஒன்று இருந்துச்சு. வரும்போது தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ வந்து மோட்டர் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா, பைப்லைன் போகுது, மோட்டர் இருக்குது, அதுலேருந்து தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் சந்தன கல் ஒன்று இருந்ததாக சொல்லப்படுது இந்த ஆலயத்தில். சந்தன கல், அந்த கல்லை வந்து கொஞ்சம் உரசுனா தண்ணி கொஞ்சம் ஊற்றி கல்லோட உரசுனாங்கன்னு வைங்க, ஒரு சந்தன திரவியம் உண்டாகுதான். அதெல்லாம் அரைச்சி பொதுமக்கள் பூச்சிட்டு இருந்தது ஐதீகம். இங்கே முடியல எப்பா சாமி. அப்புறம் சண்டியெல்லாம் கூப்பிட்டு வந்தா என்னால் ஏற முடியல, ஒன்னால் ஏற முடியலன்ட்டு உட்காந்துருக்கானுங்க. சோறு சோறு சோறு, எந்த கருப்பட்டியை பார்த்தா பூந்துடுறது, இல்லை ஓட்டில் பார்த்தா பூந்துடுறது, இதுதான் வேலை, வேற வேலையே கிடையாது உங்களுக்கு. அது என்ன பண்ணுங்கிறப்ப பாருங்க, பாதி மலை வந்தாச்சு, இன்னும் பாதி மலை ஏறணும். பாடி தாங்காது, சோடி தாங்காதுன்னு இருக்கான். தயவு செஞ்சு யாரும் தனியாலாம் மலை ஏறாதீங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப்பான ட்ரெக்கிங் தான் இது. தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி கேரி பண்ணிக்கோங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி கேரி பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஏறியிருந்தோம், அதனால நமக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரில. வாங்க நம்ம அப்படியே மேலே ஏறுவோம். வரலாறுலாம் அவ்வளோதான் சொல்லியாச்சு. காளிச்செட்டியூர் சின்ன சமுத்திரம், இங்கேருந்து ஹைவேலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான். லாஸ்ட் டைம் பைக்கில், இந்த தடவை காரில் வந்திருக்கோம். பாதி தூரம் வந்துட்டேன்னு நினச்சேன், ஆனால் பாதி தூரம் வரல. பார்த்தாலே தெரியும். நீ எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க, இவ்வளோதான் வந்திருக்கோம். எப்பா முடியல, நானும் ஓடி பார்க்குறேன், இதே பார்க்குறேன், இன்னும் பாதி மேலே வரல. மண்டபத்தை பார்த்துட்டு பாதி மலை வந்துச்சுன்னு நினச்சேன், ஆனால் அது இன்னும் இருக்குது. அந்த மண்டபத்துலேருந்து அங்கிட்ட ஒரு 500 படிக்கு மேலே ஏறணும், அப்போ தான் பாதி மலையை ஏறின கணக்கு வரும். பாருங்க மலையோட பிரம்மாண்டத்தை பாருங்க, எவ்வளோ ரம்மியமாக இருக்கு காட்சி பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த மலை முருகர் மாதிரி ஷேப் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இங்கே தான், இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
அந்த அளவு இருக்கு. நல்ல ஒரு அழகான காட்சி. காத்தெல்லாம் பயங்கரமா அடிக்குது. இதுதான் வானம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நம்மளால எதுவும் ஆகாது. உண்மைதான். நம்ம தட்டி அந்தாலே ஒட்டிக்கும். இன்னொன்று போயிட்டு இருக்கு பாருங்க. பவர் போயிடும். அந்தால அப்புறம் யாரையும் தேடி போற மாதிரி இருக்கும். சரி அண்ணா கொஞ்சம் காய்கறி எதுவுமே தெரியல. தண்ணி தான் இருக்கு. வெறும் டம்ளர் வச்சு ஊற்றி விடு. அது இருக்கு பாருங்க அந்த மலை. அது தெரிஞ்சு பாருங்க மேலே. இதுதான் அந்த மலை. வாங்க மேல் நோக்கி நடந்து போகலாம். தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கால பைரவர் கருப்பு போய் உட்காந்துருக்காரு. ஏன் அங்கே போய் உட்காந்துருக்காருன்னு தெரில. அப்படியே எங்கேயாவது மலை ஏறி வந்தாலும் பாதியிலே முருகர் கோயில் இருக்கு. முருகரை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஏறி திரும்ப மேலே ஏற வேண்டியதான். சுற்றி மலைகள் தான். எங்கே பார்த்தாலும் மலை தான். சுற்றி எங்கேயுமே மலைகள் தான். ஃபுல் அண்ட் ஃபுல். இதுதான் கீழேருந்து வருகின்ற வழி. இப்போ நம்ம மேலே போகலாம் வாங்க. பின்னால் தெரியுற இந்த வியூவை பாருங்க. செம்மையான வியூ பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒரு ரம்மியமான காட்சி. இந்த கொப்புக்கோட்டை மலையிலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வாங்க இந்த ஓரத்துலேயே அப்படியே ஏறி போயிட்டுருக்கேன். எம்ம அதில் ஏறினா கீழே வந்துடுவோம்ட்டுருக்கே. மூச்சு என்னமா வாங்குது. வந்து அந்த கார்னர் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மலை. ஆல்ரெடி படையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு மேலே போயிட்டு கேட்போம். இந்த அண்ணா கிட்ட கேட்போம். படைச்சு முடிச்சிட்டாங்களா? பூஜை முடிஞ்சானா? சரி ஓகே. வாங்க என்ன கோயில் சாத்தலையா? அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இறங்குவோம். பூஜை முடிஞ்சா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க அந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த வியூ. 1000 படியை தாண்டி ஏறிக்கிட்டு இருக்கோம். வாங்க மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறது நம்ம ஆல்ரெடி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ள கிளிப் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தான். சுற்றி எல்லாமே ஹில்ஸ் தான். இங்கே நிறைய நான் வடக்கு நண்பர்கள்லாம் பார்க்க முடியுது. நான் பேக்ரவுண்ட் வியூவில் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு கோயிலோட என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிலோட என்ட்ரன்ஸ் ஏரியா இது. இதுதான் கோயில் என்ன ஏரியா. மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள அந்த ஹில்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். அந்த குளம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த குளம் இந்த கார்னரில் தான் இருக்குது. இந்த கார்னரில் தான் அந்த குளம் இருக்குது. வாங்க போயிட்டு காட்டுறேன். இதுதான் கோயிலோட உங்களுக்கு என்ட்ரன்ஸு. சரியா சுற்றி மலை தான். ஃபுல்லாக மலை தான். அந்த சேலம் முத்துமலை முருகன் இங்கேருந்து பார்த்தா தெரியும். அதை எங்கே எப்படி டார்கெட் பண்ணுறதே பார்த்தா இந்த கோயிலை சுற்றி வர நடந்து போகிற பாதை தான் இது. இங்கே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தா நம்ம சேலம் முத்துமலை முருகன் தெரியும். அங்கே காட்டுற பார்க்குறேன். சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வியூவெல்லாம் வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக ஒரு ரம்மியமான காட்சி தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக காற்றெல்லாம் சும்மா செம்மையாக அடிக்குது. இதுதான் நான் ஆல்ரெடி அந்த குளம் சொல்லியிருந்தேன் இல்லையா, வத்தாத குளம்னு சொல்லிட்டு. அந்த குளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இல்லை நம்ம மக்கள் அள்ளிட்டு வந்து போட்ட குப்பை தான். இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டு கோயில் முடிச்சு விட்டுருங்க. அதை எங்க பார்த்தாலும் குப்பை அள்ளி போடுறதா விளையாட்டு இருக்கு. வீணாக்கி வச்சுட்டாங்க. இங்க பாருங்க எவ்வளோ பெருசா பறந்துட்டு இருக்கு. இருங்க உங்க 9Xல இங்க பாருங்க. அடுத்தது கழுகு. நம்ம நிக்கிறது கொப்புக்கொண்ட பெருமாள் கோயில் மலை கழுகு. இதுவும் எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. காத்துல காத்து அவ்வளோ வேகமா அடிக்குது இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வேற. அது வேட்டையாட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது அடுத்தது
இந்த மலையெல்லாம் பாருங்க அப்படியே சுத்தி உள்ளத. இது அடுத்து நம்ம இப்ப வந்து முருகன் கோயில் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இவ்வளவு வயசுல தவக்கல கிடக்கு இல்லையா உள்ள? முருகன் கோயில் காட்டுற பாருங்க. இங்க இருக்குது, இருக்குது பாருங்க. அந்த குட்டி மலை இருக்கு இல்லையா, என்ன மனுஷன்? நம்ம முத்துமலை முருகன் கோயில் அதுதான் இந்த இடத்துல இருக்கு. அங்கேயிருந்து பார்த்தா இந்த மலை அழகா தெரியும். நான் உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ற பாருங்க. அப்படியே சுத்தி இந்த மலையெல்லாம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு முடியாது கண்டிப்பா வந்துட்டு போங்க. சாட்டர்டே மட்டும்தான் ஓப்பன் இது. சுத்தி தான் ஹில்ஸ் வியூவு. அதே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஹில்ஸ் வியூலாம் செம்மையா இருக்கு பாருங்க. ஹில்ஸ் வியூலாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த சுத்தி உள்ள வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு ரம்மியமான காட்சி. மறக்காம ஒரு வீக்கெண்டே பிளான் பண்ணிக்கோங்க. எவ்ரி சாட்டர்டே வந்து ஓப்பனில் தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டெப்ஸு. ஒரு 1 o'clock அந்த 2 o'clock வந்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. சாப்பிட்டுட்டு அதில் ஒரு 10-11 நான் வந்து 12க்கு ஆரம்பித்தேன். 1:15 அதாவது ஒரு 1/2 hour தான். நீங்கள் நிற்காம நடந்தீங்கன்னா 1/2 hour தான், அதுக்கு மேலே ஆகாது. அவ்வளோ தூரம் நடந்துட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டை பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோட வந்துட்டு போகிறதுக்கு. இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா தான், மேலே இதுதான் கோவில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில். அந்த குளம் வந்து இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு குளம் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே இவ்வளோ அழகான குளத்தை தான் எவ்வளோ மாசுபடுத்தி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. இதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். நம்ம மக்கள் தான் பாட்டிலு, பிஸ்கட் பாக்கெட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன கவர் தான் நிறைய இருக்குது. க்ளீனாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இதான் அந்த வத்தாத குளம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே போயிட்டு உங்களுக்கு கீழே எவ்வளோ நேரத்தில் இறங்குறேன்னு சொல்லி காமிக்கிறேன். பாய் பாய். குரங்குகள்லாம் இருக்குது. குரங்கெல்லாம் கீழே இல்லை, மேலே தான் நிறைய குரங்கு இருக்குது. பின்னாடி கூட ஒரு குரங்கு இருக்குது. அது பார்த்தாலே முறைக்குதுங்க. இங்கே பாருங்களா, இங்கே பாருங்க இருக்கு பாருங்க. அது பச்சை கலரில் இருக்குது பாருங்க. இதை பாருங்க, மயில் பச்சை, இந்த மயில் கலரில் இருக்குது. அது என்னால் ஜூம் பண்ண முடியல. இதை பறகுது பாருங்க, இதை பறகுது பாருங்க, இதை பறகுது பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க. இதெல்லாம் ரேர் பீஸ். ரேர் பீஸ் செட்டியார்னு சொல்லுவான்ல, அது மாதிரி தான். இதெல்லாம் ரேர். இதோ அங்கே தான் இங்கே உட்காந்துருக்கு. தோ போயிடுச்சு பாருங்க, அங்கே போயிடுச்சு. அதுக்குள்ள அங்கே போய் அங்கே உட்காந்துருக்கு பாருங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. எல்லாம் அழிந்து வரக்கூடிய இனங்கள், அழிஞ்சு போச்சு. இதுதான் இப்போ நான் தான் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். ஸோ வைல்டு போட்டோகிராஃபியில் எனக்கு அவார்டு கொடுத்து எனக்கும் புரியல. இந்த இருக்கு பாருங்க. வந்தீங்கன்னா இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் தான் அழகுன்னு பார்த்தா இந்த பக்கமும் அழகு. மலைனாலே அழகு தான், எங்க பார்த்தாலும் சுத்தி எல்லாமே அழகுதான். இங்க 2 சீஸ் போட்டுட்டு இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மலை. அவ்வளோ ரம்மியமா இருக்கு மலைகள்லாம். குருவிய பாருங்களேன், பருந்தா என்னன்னு தெரியல. இது ஒரே இடத்துல எப்படி பாருங்க. ரொம்ப நேரமா நான் பார்த்துட்டு இருக்கேன். எதையோ வேட்டையாட போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க அவ்வளோ பேலன்ஸ் பண்ணுது. இந்த மலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான மலை தான். இது கீழே அது பாருங்க. ஏன்னா என்னத்தை பிடிக்க போகுதுன்னு தெரியல. என்னமோ பார்த்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. இன்னமும் அதே இடத்துல தான் பறந்துட்டு இருக்குது. அவனா இன்னும் இறைய வந்து இது பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே போகுதுங்க, கீழே போகுது பாருங்க. போகுது தூக்கிட்டு மேல வரட்டு வருங்க. சாப்பாடு அன்னதானம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. சாம்பார் செம்ம டேஸ்ட், ரசமும் ஏவன் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ சாப்பாடு கிடைக்கல. இந்த தடவை எல்லாமே அருமையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தில் இறங்கி வந்துட்டோம். 3/4 மணி நேரம் இல்லை, ஒரு 1/2 hour தான். கண்டிப்பாக இறங்கி வந்தோம்னா 1/2 hourல இறங்கி வந்துட்டோம். அவ்வளோதான், அதோட இந்த விளாக் முடியுது. நன்றி நன்றி. தனிக்கம் வந்து பெருமாளர்ல பெற்று செல்லுங்க மக்களே. பாய் பாய். நான் உங்கள் அர்ஜுராஜ்.